உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மாடி ராதா, பொதுவா இந்த காரியத்தை எல்லாம் புள்ளிங்க கையால தாம்மா பண்ணுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீதாம்மா எனக்கு எல்லாம். அதனால நீ இப்போ உங்க அம்மா பயன்படுத்தின எல்லா பொருட்களையும் நெருப்புல கொண்டு போட்டு. அப்படியே உங்க அம்மாவுக்கும் உன்னுடைய கடைசி வணக்கத்தையும் சொல்லிடுமா. மோகன் தம்பி, ஐயரை கொஞ்சம் வாசல் வரைக்கும் வழி அனுப்பிட்டு வரீங்களா? மோகன் அந்த படத்தை பார்த்திருக்க கூடாது. மோகனையா, நீங்க குருக்களை வழி அனுப்ப தானே போனீங்க? நான் அவரை வழி அனுப்பிட்டு தான் வரேன். என்னன்னா, இந்த நேரத்துல உன் கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை உன் அம்மா நீ இப்படி அழறத பார்த்தாங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்களா? வருத்தப்படுவாங்கல்ல? ஏய், அப்படி பண்ணக்கூடாது ராதா. ஒன்னொன்னா அக்னில போடணும் இல்லையா? நான் கொடுக்கறேன் கூட. மயூரி மேடம் வணக்கம். என்ன மிஸ்டர் மோகன், திரும்ப திரும்ப போன் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? அது உங்ககிட்ட வேலை விஷயமா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அதான் எல்லா விஷயமும் பேசியாச்சுல. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, அது இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அண்ட் அதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி நான் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும். விஷயம் என்னன்னா, இந்த ஆர்டர் ரொம்பவே பெருசு இல்லையா? அதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கேஷ் டீலிங் பண்ணிக்கிட்டோம்னா அது உங்களுக்கும் லாபம், எனக்கும் லாபம். சோ நீங்க கேஷ் ரெடி பண்ணுவீங்க, நான் பர்சனலா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். இத பாருங்க மிஸ்டர் மோகன், இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா டைமே இல்ல. உங்களுக்கு கண்டிப்பா கேஷ் தான் வேணும்னா அதை உங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிடுறேன். இதுக்கு மேல எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மயூரி மேடம், கண்டிப்பா இந்த மயூரி மேடம் தான் ராதாவோட அம்மா. ஆனா இந்த விஷயத்தையே இதுவரைக்கும் மறைச்சு வச்சிருக்காங்க. ஒரு வேலை பண்ற நான் அப்பா கிட்டே கேட்டேன். ஆனா அவர் என்கிட்ட இதை பத்தி சொல்றதா இருந்தா எதுக்காக மறைக்கணும்? அதுவும் இல்லாம பாட்டி தாத்தா ரெண்டு பேருமே எனக்கு பதட்டமா இருக்காங்க. இப்ப உண்மையை கண்டுபிடிக்க மயூரி மேடம் நேர்ல போய் பார்த்தாதான் முடியும். கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் மாத்த முடியாதுன்னு யார் சொன்னது?
நான் மாத்திட்டேன். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்க என் ஜாதகம் சம்பந்தப்பட்ட கணிப்பை மட்டும் சொல்லுங்க, அது போதும். நீங்க சொல்ற அந்த கணிப்பை எப்படியாவது மாத்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நான் கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் நான் ஏன் விருப்பப்படி நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டேன். குருக்கலையா, நான் என்னுடைய கடந்த காலத்தை முழுமையா அழிச்சிட்டேன். மயூரியோட கடந்த காலம் முடிஞ்சு போச்சு. என்ன மிஸ்டர் மோகன், ஏன் தொந்தரவு பண்றீங்க? என்ன நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உங்க பேமெண்ட்டை ஆன்லைன்ல நான் கொடுத்துடுறேன்னு. நீங்க பனாரஸ் வர வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாருங்க மயூரி மேடம், கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா பேசிதான் பாருங்களேன். ரெண்டாவது விஷயம், கொஞ்சம் மரியாதையா கண்ணியத்தோட பேசவும் கத்துக்கோங்க. மூணாவது விஷயம், உங்க பணத்திமிரலை என்கிட்ட காட்டாதீங்க. நாலாவது முக்கியமான விஷயம், நான் வாரணாசில தான் இருக்கேன். நான் வேண்டான்னு சொல்லியும் கூட நீங்க பனாரஸ் வந்திருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல, என்ன மிரட்டியோ ஆர்டர் போட்டு எச்சரிக்கை பண்ணியோ பழக்கம் என்ன. உங்களை சந்திக்கணும்னு வந்திருக்கேன். நான் உங்களை சந்திக்க விரும்பல. சரி, உங்களுக்கு சந்திக்க விருப்பம் இல்லைன்னா நான் நேரா உங்க வீட்டுக்கே போய் உங்க குடும்பத்தையே பாத்துக்கிறேன். சில பதில்லாம் தேவைப்படுது, அது உங்ககிட்ட கிடைக்கலன்னா உங்க குடும்பத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் என்னையும் ராதாவையும் பார்த்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்ல? ராதா உங்க கூட இருக்காளா இங்க பனாரஸ்லயா? ஆமா, என் மனைவி இல்லாம நான் பொதுவா எங்கேயும் போறதில்ல. சோ என்ன சொல்றீங்க, மீட் பண்ணலாமா? முடியவே முடியாது, நான் உங்களை மீட் பண்ண விரும்பல. ஓகே, பை. போன வைங்க, நான் நேரா உங்க குடும்பத்தையே போய் மீட் பண்ணிக்கிறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் வரேன் உங்களை மீட் பண்ண. நீங்க அவளை கூட்டிட்டு வராதீங்க. ராதா, அவளோட பேரு ராதா. சரி, ஓகே, 15 நிமிஷத்துல சிவாலா காட்ல சந்திக்கலாம். உங்களுக்கு ஓகே தானே? என்ன ஆச்சு? உன்னுடைய கடந்த காலம் இப்போ உன்னுடைய நிகழ்காலத்துக்குள்ள வந்துருச்சா? உன்னுடைய கடந்த காலம் உன்னுடைய நிகழ்கால வாசல்ல வந்து நின்றுடுச்சா? சிவசம்போ! ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.